அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவனை சந்திக்கும்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஓய்வு நாள். ஓய்வு நாளே விசேஷம். அதுலேயும் இன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சந்தோஷமான ஓய்வு நாள். ஏன்னா இன்னைக்கு நமது மத்தியில் 2 பேர் அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள், ஞானமுழுக்கு எடுக்கிறதுக்கு தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து தேவனுக்காக வாழ அவள் முடிவெடுத்து அவள் ஞானமுழுக்கு எடுக்க இருக்கிறார்கள். இந்த உலகத்துல பல நதிகள் இந்த உலகத்துல இருக்கிறது. முக்கியமான நதிகள், பல நதிகள் இருக்கிறது. அதுல இன்னும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா கூட, இந்தியாலையும் புனித நதின்னு சொல்லிட்டு சில நதிகளை சொல்லலாம். இந்தியாவில் கங்கை எடுத்துக்கொண்டோம்னா அது ரொம்ப அவங்களுக்கு இந்து சகோதரர்களுக்கு அது ரொம்ப விசேஷமான ஒரு நதின்னு சொல்லலாம். அதே போல இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சரி, யூதர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களாக நம்மளுக்கும் சரி, அந்த நமக்கும் ஒரு விசேஷமான ஒரு நதி உண்டு. நம்ம வேதாந்தத்துல அந்த நதியை குறித்து நம்ம பல இடங்கள்ல நம்மளால படிக்க முடியும். யோர்தான் நதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த யோர்தான் நதி ஒரு விசேஷமான ஒரு நதி. அதாவது நம்ம இந்த 3 மதத்தினருக்கும் அந்த 3 சகோதரர்களுக்கும் அவர் ஒரு விசேஷமான நதியாக இருக்கிறது. வேதாந்தத்துல அடிக்கடி அந்த நதியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அந்த நதியை நம்ம தேடி பார்த்தோம் இன்டர்நெட்ல. அதுதான் உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நதியா இருக்குன்னா, அதாவது அந்த கடலின் நீர் மட்டத்துக்கு கீழே உள்ள ஒரு நதி. உலகத்திலேயே எந்த ஆழமான அந்த நதி எதுனா யோர்தான் நதின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது அந்த ஹார்மோன்களிலிருந்து தொடங்கி அந்த மேர்மோர்த் சவக்கடலில் போய் அந்த நதி சேர்கிறதா இருக்கிறது. அது 360 கிலோமீட்டர் அந்த நதி ஓடுகிறதா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய நதி. ஆனால் இந்த நதியை குறித்து வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது அது அந்த நதி எதை குறிக்கிறதா இருக்கின்றதுனால் ஒரு மரணத்தை குறிக்கிறதாக, ஒரு சாவை குறிக்கிறதாக இருக்கிறது. அது வேதாமத்தில் சாவை மட்டும் குறிக்கிறதாகவும் இல்லை, அது ஞானமுழுக்கோட பேப்டிசம், அந்த ஞானமுழுக்கத்தை குறிக்கிறதாகவும் ரட்சிப்பை குறிக்கிறதாகவும் அந்த நதி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் வேதாமத்தில் படித்து பார்க்கும்போது. அதே போல் இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்திலிருந்து அவர்கள் வரும்போது, கடந்து வரும்போது, அந்த அவளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியது இருந்தது? அவர்கள் அந்த யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த யோர்தான் நதியை கடந்து வரும்போது அது எதற்கு குறிக்கிறதாக இருக்கிறது? அவர்களுக்கு ஞான முழுக்கை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. அதுல முக்கியமா பார்க்கும்போது ஒரு காரியம் முதல்ல அது முதல் தடவை கிடையாது யோர்தான் நதியை இஸ்ரேல் மக்கள் கடக்கிறது. ஏன்னா ஏற்கனவே செங்கடலை என்ன செய்தார்கள்? அவர்கள் கடந்தார்கள். அந்த செங்கடலை கடக்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கு. செங்கடலை கடக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் அந்த செங்கடலை பிரிப்பார். பிரித்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதில் நடந்து வருவார்கள். ஆனா இந்த யோர்தான் நதியில் பார்க்கும்போது தேவன் என்ன செய்தார்? ஏற்கனவே ஒரு அற்புதத்தை அவர்கள் பார்த்து இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன செய்வார்? அவர்கள் அதை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட விசுவாசத்தை நிரூபிக்கும் வண்ணமாக தேவன் என்ன சொல்வார்னா, நீங்க நடங்கம்பார். ஆனா நதி என்ன இருக்காது? பிரிஞ்சு இருக்காது. ஆனா நீங்க நடங்கம்பாங்க. அவர்கள் நடக்கிறதுக்கு காலை எடுத்து வைக்கும் போது அவர்கள் அதை தைரியமா அந்த காலை வச்சா தண்ணி உள்ள விழுந்தணும். இருந்தாலும் அந்த தேவன் மேல நம்பிக்கையில் காலை எடுத்து வைப்பால். வைக்கும்போது என்ன பண்ண தண்ணி அப்புறம் தான் நபரும். அதை எடுத்து வாசித்தோம்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். ஆமா போதும். இதுல என்ன பாக்குறோம்? அவர்கள் என்ன செய்யறாங்க? தண்ணீர் கரை புரண்டு ஓடிட்டுச்சு. ஆனால் கால்கள் தண்ணீர்ல பட்டவுடன் அந்த தண்ணி விலகிச்சு பார்த்தா. அப்ப அது விசுவாசத்தை காட்டுறதாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண, நம்மளும் விசுவாசத்தை காட்ட வேண்டியதா இருக்கிறது. எப்படி இஸ்ரேல் மக்கள் அந்த பரிசு கானான், அந்த உலகத்தில் உள்ள வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது அவர் யோர்தானை கடந்து வந்தார்களோ, அது ஞானமுழுக்கை குறிக்கிறதோ, அதே போல நாமும் பரலோக கானானை நம்ம சென்றடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நாமளும் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசத்தை காட்ட வேண்டும். அதாவது ஞான முழுக்கு எடுத்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்குள்ள
நுழைய முடியும், நம்ம வந்து ரட்சிப்பை நம்ம அடைய முடியும். அதே போல இந்த யோர்தான் நதியில வந்து இன்னொரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். யோர்தான் வந்து இப்ப வந்து பிரிஞ்சதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு அற்புதம் என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் பார்த்தோம்னா, சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நாகமான் வந்து அவர் ஞானம் முழுக்கெடுக்கிறதுக்காக அவர் வந்திருக்கும் போது என்ன செய்யறாரு, தன் குதிரைகளோட வந்திருக்கும் போது என்ன எலிசா என்ன செய்வாரு, அவரை உள்ள கூட வந்து கூப்பிடாம என்ன செய்வார், வெளியில இருந்து நீ இப்ப என்ன பண்ற அந்த யோர்தான் நதியில 7 முறை முழுகுன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா அப்ப அவர் சொல்லுவார், அந்த நாகமன் என்ன செய்வாரு, என் ஊர்ல இல்லாத நதியா, எப்பேற்பட்ட சுத்தமான ஒரு நதி, இங்க நதியில போய் முழுக சொல்றேன்னு சொல்லிட்டு 6 முறை முழுகுவாரு. முழுகும் போது அவருக்கு வந்து சுத்தமாகுமா? இல்ல. ஒவ்வொரு வாட்டி முழுகும் போது அவர் வந்து பார்ப்பாரு சுத்தமாயிடுச்சான்னு. இல்ல. கடைசியாக 7வது முறை முழுகு எழுந்திருக்கும் போது அவருக்கு உடனே என்ன ஆயிடுது, ஒரே முறையில் அந்த கடைசி 7வது முறை முழுகி எழுந்திருக்கும் போது அவருக்கு சின்ன குழந்தையோட தோல் போல அவளுக்கு மாறிச்சு. எதை குறிக்கிறதுனா விசுவாசத்தை. தேவன் சொன்னதை விசுவாசித்து அதன்படி அவர் நடக்கும்போது, செயலில் காட்டும்போது, எப்படி இஸ்ரேல் மக்கள் கால் எடுத்தாலும் அவள் செயலில் காட்டும்போது என்ன செய்த அவர் விலகினது பார்க்கிறப்ப. அந்த யோர்தான் நதி வந்து பார்க்கும்போது அது வந்து அந்த தண்ணி வந்து ஒரு சுத்தமான தண்ணின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா என்ன அது, அந்த யோர்தான் நதி என்ன செய்யுது, அவர் விசுவாசித்து அதில் ஞானம் முழுக்கெடுக்கும் போது அது அவர்களுடைய பாவங்களை கழுவுகிறதாக இருக்குது, ஞானம் முழுக்கெடுக்கிறதாக அதை குறிக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல அவர்கள் விசுவாசத்தை காட்டுவதற்காக இன்று நாளும் 2 பேர், சகோதரர் ரவி அவர்களும் சகோதரி அமலா அவர்களும் ஞானம் முழுக்கெடுக்கிறதுக்காக தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் வேதாமத்தில் எடுத்து பார்க்கும்போது இந்த இன்றைய நாளையில வந்து நான் வந்து அந்த நீங்க நம்ம எல்லாரும் ஞானம் முழுக்க எடுத்திருந்தாலும் சரி, இன்னும் ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்காக ஆயத்த நிலையில இருந்தாலும் சரி, இன்னும் அதற்காக தயக்கத்தோடு இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் இந்த நாளில் வந்து என்னது, தேவனானவர் நமக்கு ஒரு எழுப்புதல் செய்தியை நமது மத்தியிலே அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் உதவியுடன் இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். இந்த ஞான முழுக்கு குறித்து நான் அன்றைய நாளையில் உங்களை பத்தி பேசுறேன். ஞான முழுக்கு வந்து எப்படி, இது வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு டாக்டரினல் மெசேஜ்னு சொல்லலாம். ஏன்னா ஞான முழுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன, அந்த 28 கோட்பாடுகளையும் என்னது ஞான முழுக்கை குறித்து பேசுகிறோம். ஞான முழுக்கு வந்து எத்தனையாவது கோட்பாடு, 15வது கோட்பாடு. ஞான முழுக்க வந்து 15வது கோட்பாடு இருக்குது இந்த படிக்கும்போது. அப்ப நம்ம வந்து இதுல பார்க்கும்போது முக்கியமாக இந்த பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு எப்படி முடியுது, எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு முடியுது. அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம எடுத்து வாசிப்போம். அதுல வந்து கடைசியா எடுத்து பாத்தீங்கன்னா என்ன, அது எலியா தீர்க்கதரிசி திரும்ப அனுப்புவேன்னு சொல்லிட்டு முடியும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஆமா, பழைய ஏற்பாட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னது என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி முடியுது இந்த பழைய ஏற்பாடு, நான் எலியா தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலே அனுப்பேன்னு சொல்லிட்டு முடியுது. அதே புதிய ஏற்பாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி தொடங்கும், புதிய எலியா தீர்க்கதரிசனம் முடியுது. இந்த அது தொடங்கும் போது எப்படி தொடங்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மார்க் எடுத்தீங்கனாலும் சரி, யோவான் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, எப்படி ஆரம்பிக்குது அது வந்து நம்ம 2ஐயும் படிக்க மாட்டோம், 1 மட்டும் படிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் முதல் துவக்கம், மார்க் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இங்க வந்து எப்படி ஆரம்பிக்கிறது புதிய ஏற்பாட்டு, எலியா தீர்க்கதரிசி அனுப்புங்க. இங்க எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எடுத்தோன்னே யாரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகனை குறித்து இங்க நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று நம்ம வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பேசப்பட்டிருக்கிறது. ஆனால்
அப்ப வந்து என்ன அந்த அந்த எலியா தீர்க்கதரிசி யாரை குறிக்கிறதாக இருக்கிறது, திரும்ப அனுப்புன்னு சொல்லுது, யாரோடைய ஆவியில வரதாக இருக்கிறது, யோவான் ஸ்நானகன் இதுதான் குறிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவே அதை அவர் வந்து சாட்சி கொடுக்கறதை பார்க்கணும். அது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட். அதுல போனோம்னா அது வந்து ஏற்கனவே நம்ம வந்து அதை குறித்து ஒரு நாள் பேசியிருக்கிறோம் நம்ம. ஆகையினால இப்ப வந்து நம்ம வந்து யோவான் ஸ்நானக்குள்ள பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் வந்து என்ன செய்தார், அவர் இந்த யோர்தான் நதியில அவர் ஞானமுழுக்கு அவர் அனைவருக்கும் கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எதற்காக நம்மளுக்கு வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு வந்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நமது பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு வரும்போது அவர் என்ன செய்தார், ஒரு ஒரு காரியத்தை அவர் என்ன செய்யறார், இந்த உலகத்துல ஏற்படுத்துகிறார். அது வந்து என்ன சொல்லலாம், அந்த வந்து அந்த காரியத்தை நம்ம என்ன சொல்லலாம், செரமோனி. அது வந்து ஒரு தமிழ்ல செரமனி கரெக்டா எடுத்தோம்னா நான் விழான்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். செரமனி த பக்தம் வந்து என்ன செய்யறார், இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். அதாவது ஒரு விழாவை, ஞானமுழுக்கு ஒரு விழாவை அவர் ஏற்படுத்தினான்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்மளுக்கு மத்தியில் என்ன ஆகுது, ஒரு விழா தான். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, பரலோகத்திலும் எப்படி இருக்குது, ஒரு பாவை மனந்திருமை குறித்து ஒரு பெரிய பரலோகத்து பெரிய சந்தோஷமும் உண்டான்னு சொல்றோம். அங்கேயும் ஒரு விழா தான் இன்றைய நாளையில் இருக்கிறது. அப்ப என்ன பண்றோம், அந்த ஞானமுழுக்கின் வழியாக தங்கள் வாழ்க்கையை என்ன தேவனுக்கு என்று அவர்கள் ஒப்படைத்து பாவத்திலிருந்து வந்து பாவங்கள் கழுவப்பட்டு புது மனிதனாக வருவதை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 22 16 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பட்டிருக்குது, அப்போது நீ தாமதிக்கிறது என்ன. நிறைய பேர் என்ன பார்த்துருப்பீங்க, நீங்களும் எல்லாம் செய்வாங்க, ஆனா அந்த கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் போவாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு தடை ஒண்ணு இருக்கும், உடனே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஞானம் இருக்கிறதுக்கு தள்ளி போடுவாங்க. ஆனா என்ன போட்டிருக்கு வசனம், தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படுகின்றார். அப்ப ஞானமுழுக்கு இதுல வந்து முக்கியமா பார்க்கும்போது என்ன செய்யப்படுது, ஞானமுழுக்கு எடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுவதாக வேதாகமம் சொல்கிறது. அப்ப ஞானமுழுக்குங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு திருமணங்கிறது அவளோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திருமணங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக என்ன செய்வாங்க, திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணும்போது பல நாள் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்காக பல நாள் ஏற்பாடு பட்டு அது வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷமா அனைவரும் ஒரு கூடி வர செய்து, உறவினர்கள் கூடி வர செய்து ஒரு கொண்டாட ஒரு காரியம். அதே போலதான் என்ன பண்ணப்படுது, ஒரு கிறிஸ்தவனாக நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த செரமனி பக்தமோ என்னது இந்த ஞானமுழுக்கும் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யறார்கள், எப்படி திருமணத்துல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருமணத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து எப்படி கணவன் மணி ஆகிறார்கள், அதே போல ஞானமுழுக்கில் என்ன செய்யறோம், நம்ம யாரோட உடன்படிக்கை செய்யறோம், தேவனுடன் நாம் வந்து என்ன பண்றோம், ஒரு உடன்படிக்கை செய்து தேவனுக்காக நான் வந்து என்ன பண்றேன், வாழ்க்கை அர்ப்பணிக்கன்னு சொல்லிட்டு அவருக்காக நம்ம வாழ முடிவெடுக்கிறோம். அதை குறிக்கிறதா இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது எத்தனை விதமான ஞானஸ்தானம் இந்த உலகத்துல இருக்குது. பைபிள்ல எத்தனை விதமான ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்பட்டிருக்குது. ஞானமுழுக்குன்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல ஞானமுழுக்கு வந்து முக்கியமா எடுக்கணும். ஞானமுழுக்கு வந்து எத்தனை விதமான ஞானஸ்தானம் பார்க்கிறோம். அப்படி நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது ஞானஸ்தானம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா என்னது, அது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4:5 முக்கியமான வசனம். எபேசியர் 4:5 ஆமா, பைபிள் என்ன சொல்றது, கிளியரா சொல்லிடுச்சு. என்னது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் தான். ஆனா அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது எத்தனையோ சபைகள் இருக்குது. ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கோட்பாடுகளை வைத்து ஒவ்வொரு இருக்காங்க. ஆனா வேதாகமம் எத்தனை இருக்குது, ஒரே வேதாகமம், ஒரே வேதாகமம் மட்டும் இல்ல, வசனம் என்ன சொல்றது, ஒரே கர்த்தரும் விசுவாசம். எத்தனை விசுவாசம் இருக்குது, ஒரே விசுவாசம். அப்ப எத்தனை ஞானஸ்தானம் இருக்கணும், ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது வேதத்துல கொடுக்கப்பட்ட பார்க்கும்போது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் பற்றி தான் போடப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய வந்து என்ன செய்தான், அந்த எதிரியானவன் என்ன செய்யறான், சாத்தானவன் அந்த எப்படி வந்து பல காரியங்களை குறித்து
அதுக்கு வந்து என்னது கோந்த்ருஃபாசன் சொல்லாங்க பிரெஞ்சுல. அதுக்கு என்னது எதிர்வினையாக பல காரியங்களை என்ன செய்தான் அவன் அவன் வந்து நம்மளோட சமுதாயத்துக்குள்ள அவன் பூத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தின் வழியாக பல காரியங்கள் என்ன செய்தான், வேதத்தில் கொடுக்கப்பட்டதை அவன் பலவிதமாக அவன் மாற்றி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். மார்க் 7:8 வாசிப்போம். மார்க் 7:8. ஆமா, அப்ப வந்து என்ன பண்றாங்க, அந்த அது வந்து ஒரு கலாச்சாரமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன போயிடுச்சு, ஆதியில கொடுக்கப்பட்ட வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அதுக்கு வந்து உதாரணத்தை பார்க்கும்போது எப்படியாக அந்த எதிரியானன் மாத்தினான்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியில வேதாமத்தில் என்ன பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னது, ஓய்வு நாள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும் சனிக்கு. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு, அது அனைவரும் காசி அது வந்து மாறி போய் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. அது வசதியா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாறிடுச்சு. அதே போல ஞானம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, இந்த வேத ஆராய்ச்சியாளர் செய்கிறாங்க. இன்னும் இந்த ஆர்கியாலஜி எல்லாம் இருக்காங்களா, ஆர்கியாலஜிக்குன்னா அந்த இது பழைய அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்வாங்களா, பழைய காலத்து இதுகளை நோண்டி எடுப்பாங்கல்ல. தமிழ்ல என்ன ஆர்கியாலஜிக்கு என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இருக்காங்களா, அவங்களை ஆராய்ச்சி எடுத்து அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த நோண்டி எடுக்கும்போது பழைய காலத்துல அந்த இஸ்ரேல் இதை நோண்டி எடுக்கும்போது என்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அந்த ஞானம் முழுக்க தொட்டிகளை அவர்கள் நிறைய கண்டுபிடித்தார்கள் சொல்லிட்டு இருக்குது. அந்த போட்டோஸ் எல்லாம் கூட நிறைய இன்டர்நெட்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் இஸ்ரேல்ல போய் சுற்றி பார்சல் இருக்க போய் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த நிறைய இருந்தது சொல்லி பார்க்கலாம். ஏனென்றால் வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஞானம் முழுக்க. என்ன ஞானம் இருக்கிறது, முழுக்கு ஞானஸ்தானம். அந்த முழுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுக்கு. ஏன் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், முழுக்கு ஞானஸ்தானம் என்னது, நம்ம வந்து முழுக்கு ஞானஸ்தானம் எப்படி எடுப்போம், நம்ம வந்து அதுல என்ன பண்ணுவோம், தண்ணியில போய் நம்ம என்ன பண்ணுவோம், முழுகி இப்படி குனிஞ்சில்ல, இப்படி எடுக்கும்போது என்ன பண்ணுது, நம்ம வந்து பாவத்துக்கென்று மறித்து தண்ணி கடியில நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம மூச்சை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நம்ம மூச்சு விடுறதை நிறுத்தும், இல்லைன்னா தண்ணி என்ன பண்ணுவோம் உள்ள போயிடும் மூச்சு. அப்ப என்ன பண்ணோம், மூச்சை நிறுத்தும் போது நம்ம என்ன பண்றோம், அது சாவுக்கென்று நம்ம பாவத்துக்கென்று மறித்து புதிய மனிதனாக கிறிஸ்துவுக்கென்று நம்ம என்ன பண்ணோம், புதிய மனிதனாக நம்ம புதிதாக பிறக்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், வேதாகமத்தில் நம்ம வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அது வந்து நாலாவட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சிம்பலா மாறிடுச்சு. அது வந்து ஒரு விழாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்ன பண்ணப்பட்டது, ஒரு கொண்டாட்டமா இருந்து அது வந்து கடைசியில் ஒரு சிம்பல் ஞானம் முழுக்க எடுத்து அங்கத்தினார மாறுங்கிற மாதிரி ஆகிவிட்டது. ஏன்னா ஆரம்பத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேர் சாவும் தருவாயில இருப்பாங்க. இப்ப சாவும் தருவாயில் இருக்கிறதுக்கு அவங்களை போய் தண்ணியில வச்சு ஞானம் கொடுக்க முடியாது. என்ன செய்தாங்க, அவர்களே என்ன செய்தால் ஊத்தி செய்யறது, மாரி தெளிக்கிறதுங்கிற மாதிரி ஆரம்பிச்சது. கடைசியில் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாறி என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அது வந்து இந்த உண்மையான அதோட இது அர்த்தம் மாறிவிட்டதுன்னு பார்க்கிறோம். இன்னும் நம்ம வாசிச்சோம்னா கொலைசியர் 2:12 வாசிப்போம். கொலைசியர் 2:12. ஆமா, இதுல என்ன இந்த வசனம் வேதாகம் என்ன சொல்லுது, வசனம் இல்ல வேதாகம் என்ன சொல்லுது, ஞானஸ்நானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு, யாரோட, கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேல் விசுவாசத்தினால, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தினால என்ன பண்றோம், திரும்பவும் வந்து புது மனிதனாக எழுந்திருக்கிறது குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்து ஞானஸ்தானம் எது குறிக்கிறதா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து சாவுக்கென்று மரித்து இயேசு கிறிஸ்து என்று எந்திரிக்கிறது குறிக்கிறதா இருக்கிறது. அதுல வந்து இன்னும் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் முன்மாதிரி, நம்ம யாருக்கும் வந்து மனிதர்கள் யாரும் முன்மாதிரி கிடையாது. நீங்களோ நானோ ஒரு போதகரோ யாரும் முன்மாதிரி கிடையாது. யாருக்கு நம்மளுக்கு முன்மாதிரி, இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், முன்மாதிரியா என்ன செய்தார், அவரே என்ன செய்தார், ஞானம் முழுக்க எடுத்தார். இயேசு கிறிஸ்து ஞானம் முழுக்க எடுத்தார்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாவம் செய்தாரா, இல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யவில்லை. அப்படி இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானம் முழுக்க முக்கியமாக இருந்திருந்தால் அவர் எதற்காக ஞானம் முழுக்க எடுத்தார், நமக்கு ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக வைத்து சென்றார். அப்ப அவருக்கே அது ஞானம் முழுக்க எடுத்து இருந்தால் நாம வந்து ஞானம் முழுக்க எடுக்கிறது
அவசியமா இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் நீங்களும் நான் ஞானம் இருக்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவர்கள்னா என்ன அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவன். அப்ப கிறிஸ்துவை ஒருத்தன் பின்பற்றுவன் தான் நம்ம கிறிஸ்தவன் சொல்றோம். அப்ப வந்து யாரும் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றலையோ அவன் கிறிஸ்தவன் நம்ம சொல்ல முடியாது. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் கிறிஸ்துவ போன வழிச்சுவடியில் அவருடைய இதை நம்ம வந்து பின்பற்றும் போது அனைத்திலும் நம்ம வந்து அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி என்ன செய்யறாங்க, சில பேர் சில இதுல பாக்குறோம்ன்றாங்கன்னா, நானும் ஆரம்பத்துல எப்படி எடுத்தேன், அது வந்து தண்ணி ஊத்தி எடுத்தாங்களா தெளிச்சு எடுத்தாலும் எனக்கே தெரியாது. ஏன்னா நான் வந்து விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணல. குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, தெளித்து எடுத்தாங்க. அப்ப வந்து என்ன பண்ற, சிலர் என்ன சொல்றாங்க, தெளித்தல் ஞானஸ்தானம் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி ஊத்தி எடுக்கிற ஞானம் இருக்கிறது. இன்னும் சில சொல்ல போனா எப்படி இருக்குது அது அததான். ஆனா அப்ப வந்து நான் வந்து விவரம் அறியாத காலத்துல எனக்கு, ஆனால் அது விவரம் அறிந்தப்பட நான் திரும்பவும் ஞானம் முழுக்க எடுத்தேன். எது உண்மைன்னு தெரிஞ்சோடனே ஞானம் எடுத்தேன். இன்னும் ஞானம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது இந்த எதழ்கள் இருக்குல்ல, எதழ்களை தூவி அது வழியாவும் ஞானம் எடுக்கிறாங்களே. இன்னும் சில பேர் என்ன, இப்ப இந்த கோவில் பிறகு இன்னும் யூடியூப்ல பார்க்க முடியும், சிலது என்ன செய்யறாங்கன்னா ஜூம் வழியா ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இந்த போன் வழியா. அதாவது ஒருவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, அவரால் வந்து அவருக்கு 2-3 சபை இருக்குன்னு அவரால் நேரா போய் சென்று போக முடியல. அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப சுலபமான வேலை, அங்கே இருந்தே வந்து நான் வந்து அவர் என்ன தண்ணி ஏதோ இல்லை ஏதோ இங்கிருந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதா இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் இதுக்கு வந்து எந்த ஒரு சான்றோ எந்த இதுவும் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து வேதத்தை தான் நம்ம நம்ம இன்னும் பார்ப்போம், இன்னும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இன்னும் யோவான் எடுத்து பார்த்தோம். யோவான் ஸ்தானம் எங்க இருந்து ஞானஸ்தானம் கொடுத்தான்னு பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமா, இதுல என்ன பண்றோம், ஐனான் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். வேதாகமத்துல என்ன பார்க்குறோம், யோவான் ஸ்நானகர் எங்க இருந்து ஞானம் கொடுத்தாரு, ஒரு கிணத்துக்கு பக்கத்துல, ஊருக்கு உள்ளே நிறைய கிணறு இருந்திருக்கும், கிணத்து பக்கத்துல என்ன பண்ணலாம், வரவங்களை வந்து உட்கார சொல்லி தண்ணி எடுத்து ஊத்தி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம். அவர் அப்படி செய்யல. என்ன செய்யறாரு, தண்ணி வந்து எங்க இருக்கணும், தண்ணீர் எங்க மிகுதியா இருந்தபடினால், எங்க நிறைய தண்ணி இருக்கும், ஆழம் இருக்குது, ஏன்னா முழுக வச்சு எடுக்கணும், அங்க இருந்து அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறதே நம்ம வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஞானம் முழுக்க வந்து அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ப நிறைய இருந்தா தான் என்ன பண்ண, தண்ணியில நம்ம வந்து ஒருவனை அதுல வந்து அடக்கம் பண்ண. தண்ணி எதுக்கு குறிக்குதுன்னா, அந்த தண்ணி எதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி பாக்குறோம், அந்த தண்ணியில அந்த நபரை அடக்க பண்ணி திரும்பவும் புது மனிதனாக எழுந்திருக்குது. எதற்காக அடக்கம் பண்ணி, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவர் நம்ம பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நாமளும் என்ன பண்ண பண்றோம், ஞானம் முழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்து மரித்து நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவின் 2ஆம் வருகை விசேஷத்தால் 2ஆம் வருகை நம்மளையும் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து என்ன பண்றோம், அனைவருக்கும் நம்ம என்ன பண்றோம், அறிக்கை இடுகிறவர்களாக, பரலோகத்துக்கும் நம்ம சபையாருக்கு முன்பாக அறிக்கை இடுகிறவர்களாக நம்ம என்ன பண்றோம், அந்த காரியத்தை செய்கிறோம். இன்னும் வாசிப்போம். அதுல ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமா, இங்க என்ன பண்றோம், இங்க என்ன போடப்பட்டிருக்கு, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக, எப்படின்னா புதிதான ஒரு மனுஷனாக, கிறிஸ்துவுக்கு என்று புதிதாக ஒரு மனுஷனாக நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவுடன் நான் அவரோட கையை பிடித்து அவரோட நடப்பேன் என்ற உறுதியோட நம்ம என்ன பண்றோம், அது சொல்லி அதுக்கு ஞானம் முழுக்க எடுக்கிறதா பார்க்கிறோம். இப்ப இந்த ஞானம் முழுக்க வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி வந்து கல்யாணமும் ஒரு திருப்பு முனையோ, அதே போலதான் ஞானம் முழுக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஞானம் முழுக்க பிறகு நம்மளோட வாழ்க்கை மாற்றம் உள்ளதாக இருக்க வேண்டும். யோவான் என்ன செய்யறார், அவர் என்ன செய்தார், நீங்க வந்து ஞானம் முழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்றார், என்னது, மனம் திரும்பி ஞானம் முழுக்க எடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தில். அதுதான் அவரும் என்ன செய்தார் சொல்லிட்டு இருந்தார்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-41 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-41 வசனம். ஆமா, இங்க என்ன போடப்பட்டிருக்குது? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள. யாரின் நாமத்தினால நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தான் ஞானம் முழுக்க பெற வேண்டும். அது எப்படி ஞானம் முழுக்க பெற வேண்டும்? நான் வந்து அப்படியே வந்து ஞானம் மனம் திரும்பி ஞானம் முழுக்க எடுக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம வந்து என்ன சில பேர் என்ன பண்றாங்க, ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு வரும்போது அவள் என்ன செய்யறாங்க, அது வந்து தன்னை எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஞானம் இருக்கிறதுக்கு இன்னும் நான் ரெடி ஆகல, இன்னும் வந்து என்ன பண்றேன், இந்த உலக பரவான காரியங்கள் எனக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் என்ன பண்றேன், முடிச்சுட்டு வந்து அப்புறமா நான் வந்து ஞானம் முழுக்க எடுத்துக்கிறேன், நான் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியாக ஞானம் எடுத்து சொல்றாங்க. ஆனா வேதாமம் அப்படி சொல்லுது. வேதாமம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். லூக் 12:20 வசனம். ஆமா, நம்ம வந்து இந்த உலகப்பராம ஒரு நபர் வந்து நான் பிற்பாடு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்ன நடக்கும் நாளைக்கு? என்ன தெரியாது. நாளைக்கு வந்து நான் நிறைய பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன தடைகள் வரலாம். ஆகையினால நம்ம வந்து பிற்பாடு நான் வந்து வந்து ஞானம் முழுக்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டோம்னு வச்சுங்க, அது ரொம்ப ஆபத்துக்குரியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வேதாமம் சொல்லுது. ஆகையினால ஞானம் எடுக்கிறதுக்கு தள்ளி போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து உடனே என்ன பண்ண வேண்டாம், நம்ம முடிவு எடுப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப வந்து ஞானம் முழுக்கும் போது அது வந்து ஒரு விழான்னு சொல்லுவோம், ஒரு செரமனி தி பக்தம் சொல்றோம் நம்ம பொதுவா பிரான்ஸ்ல. அது என்னது? ஒரு உடன்படிக்கை, நம்ம தேவனுடன் செய்யற ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை செய்யறோம், என்ன உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம வேதாந்தத்துல பார்க்கும்போது என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை முதல்ல நேசித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாமளும் என்ன பண்ண மாட்டோம், இயேசு கிறிஸ்து நம்ம முழுமையாக நேசிக்க வேண்டும். அடுத்த காரியம் என்ன முக்கியமான தேவை? எப்படி யோவான் ஸ்நானகர் என்ன சொன்னாரு அவரு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானம் முழுக்க பெறுங்கள் நம்ம வாசித்தோம். அதே போல நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து மனம் திரும்ப வேண்டும். முதல்ல ஞானம் முழுக்க முக்கியமான நம்மளுக்கு தேவையானது என்ன? மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவ வழிகளை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஞானம் முழுக்க எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து என்ன பண்ண, மனம் திரும்பி பாவ விட்டு விலகுவது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவென்று நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவருக்கென்று நிற்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவரை நான் பின்பற்றுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து ஞானம் வைக்க வேண்டும். அப்போ வந்து இந்த ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்காக இந்த காரியங்கள் நம்ம முடிவெடுக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த பப்ளிக்ல என்ன செய்ய வேண்டும், நம்ம அதை இன்றைக்கு மத்தியானத்தில் போதகுரன் என்ன செய்ய போறார், அந்த 28 கோட்பாடுகளே அது சுருக்கமாக அவரும் கேட்க இருக்கிறார். அப்ப என்ன பண்ண வேண்டும், நம்ம வந்து சபையாருக்கு முன்பாகவும் பரலோகத்துக்கு முன்பாகவும் அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய விசுவாசத்தை நாம அறிக்கை செய்து அதன் பின்புதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஞானம் முழுக்க எடுக்க வேண்டும். அப்ப நம்ம வந்து ஒரு நபர் ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு தயங்கி இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதா என்ன தயக்கம் இருக்கு ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு? தயக்கம் தேவையில்லையே. ஏன்னா வேதாகம் என்ன சொல்லுது, மத்திய 10ஆம் அதிகாரம் 32-33 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நம்ம வந்து அறிக்கையிடுவதற்கு நம்ம வந்து யோசனை பண்ணிடணும்னு வச்சுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். மத்திய 10ஆம் அதிகாரம் 32-33 வசனம் வாசிங்க. ஆமா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன், நான் கடைப்பிடிக்கிறேன், வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கரெக்டா எல்லாத்தையும் செய்யறேன், ஆனா ஞானம் முழுக்க வந்து எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து என்னது, பல சூழ்நிலைகள் எனக்கு வந்து தடையா இருக்குது, என்னோட குடும்ப சூழ்நிலையே உறவினர் சூழ்நிலை எனக்கு தடையா இருக்குது, நான் வந்து கடைசியில வந்து அப்புறமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன பண்றது, ரட்சிப்புங்கிறது என்னது, நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ரட்சிப்பு அவங்களே அது வந்து தனிப்பட்ட ஒரு காரியம். என்னுடைய ரட்சிப்புக்கு நான் தான், எனது மனைவி பிள்ளைங்களோ தாப்பினாரோ யாருமே என்ன பண்ண அதுக்கு கணக்கு கொடுக்க முடியாது. அப்ப ரட்சிப்புக்காக
நம்ம வந்து என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டியதா இருக்கிறது. நாம வந்து ஞானமுழுக்கு எடுக்க யோசனை பண்ணி இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து அறிக்கை செய்த மரித்தோம்னா வசனம் என்ன சொல்லுது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். 33ஆம் வசனத்தில் என்ன பண்றோம், மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து வந்து அனைவருக்கு முன்பாக நம்மளை வந்து என்ன பண்ண வேண்டும், அவர் நம்ம அறிக்கை பண்ணணும்னு விரும்புகிறோமா? இப்ப நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? நானும் விரும்ப. அப்ப விரும்பினா என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்து நம்ம அறிக்கை பண்ணுவதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்காமல் அறிக்கை பண்ணுவது அவசியமா இருக்குது. அந்த ஒரு அறிக்கையை நம்ம செய்யறோம், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த ஞானமுழுக்கு அநேக நம்ம அறிக்கை செய்து ஞானமுழுக்கு எடுக்கிற ஒரு காரியம் தான் அது வந்து அந்த விழாவாக நம்ம செய்யறோம் நம்ம. ஆனால் ஞானமுழுக்கு எடுக்கும்போது நமக்கு வந்து முழுமையான அந்த வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பின்னு இருக்குது. நம்ம முழுமையா பாவத்தை விட்டு நம்மளால விட்டு ஞானமுழுக்கு எடுத்த பிறகு பாவம் செய்யாம இருக்க முடியுதா? நம்மளால கிடையாது. ஆனா என்ன செய்யறோம், திரும்ப பாவத்தில் விழதான் செய்யறோம். ஆனால் விழும்போது என்ன பண்ண முடியும், தேவனுடைய பலத்தினால நம்ம திரும்பவும் எந்திரிக்க முடியும். ஆனா நம்ம வந்து ஞானமுழுக்கு எடுக்கும் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கோமா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஞானமுழுக்கு எடுத்துக்கிறேன், இன்னும் வந்து நான் வந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. சில காரணங்கள் சொல்லுவாங்க, ஞானமுழுக்கு எடுக்கிறதுக்கு லேட்டா. நான் வந்து கேட்கும்போது இன்னும் கத்துக்கிட்டு நான் இன்னும் அப்புறமா ஞானம் எடுக்கணுங்கிறாங்க. ஆனால் ஞானமுழுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னத்தையும் நம்ம கத்துக்க முடியாது. முக்கியமான இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு ஞானமுழுக்கு எடுத்து என்ன பண்ணுவோம், குழந்தையாக இருந்து எப்படி குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பெற்றோர் கையை பிடித்து எப்படி நடக்க கத்துக்குதோ நாம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து நம்மளோட பரலோகத்தின் தந்தை இயேசு கிறிஸ்து கையை பிடித்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நடக்க பழகி ஆவிக்குரியவையில வளர வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், ஒரு தம்பதியினர் இருக்காங்க. ஒரு தம்பதியினர் கல்யாணம் ஆகுது கணவன் மனைவிக்கு. அந்த கணவன் மனைவி அவர்கள் திருமணத்துக்குள்ளாக கடந்து செல்றாங்க. கடந்து செல்வதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்திருக்கிறார்களா? இங்க நீங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா அறிஞ்சிருப்பாங்க. அந்த கணவன் யாரு மனைவி யாருன்னு சொல்லிட்டு இந்த பையனே அந்த பொண்ணை பத்தி ஒருத்தர் அறிஞ்சிருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகுதான் என்ன பண்ண முடியுது, இன்னும் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்றாங்க. நீங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு பத்தி நன்றாக அறிந்திருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகுதான் என்ன பண்றோம், ஒருவர் எப்படினாலும். சில பேர் 50 வருஷம் ஆனாலும் முழுமையா அறிஞ்சில்லாத ஆளுங்களும் இருக்கிறாங்க சில பேர். அது மாரி நாமளும் வந்து என்ன பண்ண வேண்டும், அந்த ஒரு ஞானமுழுக்கு எடுத்த பிறகு தேவனோட நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்மளோட உறவு இன்னும் நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், ஆவிக்குரியவைகளை வளர்ந்து அவரோட வளர்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம வந்து அப்படி வளரும்போது சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாவத்துக்காக ஞானமுழுக்கு எடுத்தாலும் திரும்பவும் பாவத்தில் நம்ம விழும்போது தேவனோடு நம்ம இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு, நம்மளோட தேவனுடைய கையை பிடித்து நம்ம வந்து அந்த பாவத்தில் விழுந்து விடாத படிக்க அவர் கையை பிடித்து நம்ம வந்து மேல வருவது அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து யார் நம்ம மீட்டெடுத்தார், இயேசுவானார் நம்மை மீட்டெடுத்துட்டார். நமக்காக உங்களுக்கும் எனக்குமாக என்ன செய்தார், அவர் சிலுவையில் அவர் அறையுண்டு நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி பாவத்தில் விழும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இயேசுக்கென்று நம்ம நிற்பவர்களா இருக்க வேண்டும். இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அந்த ஞானமுழுக்கு வந்து முக்கியமானதா, எவ்வளவு முக்கியமானது ஞானமுழுக்கு சொல்லிட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஏன்னா ஞானமுழுக்கு எடுத்தாதான் என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம் ஞானமுழுக்கு எடுத்தாதான் நம்ம பரலோகத்துக்குள்ள நம்ம போக முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். இங்க வேதாம் என்ன சொல்லுது கிளியரா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும் விரும்புகிறோமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட விரும்பினா என்ன பண்ணுவோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ வந்து நாமளும் அந்த விசுவாசிக்கிற கூட்டத்துல நம்ம ஒவ்வொருவரும் இருப்பது ரொம்ப அவசியமா இருக்குது. ஆனா சமயத்துல வந்து நம்ம சொல்லலாம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேதாமத்தை படிக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க,
ஞானம் முழுக்க எடுக்காமல் அந்த ஒரு நல்ல கல்லன், அந்த கல்லன் என்ன செய்தான், அவன் வந்து ரட்சிக்கப்பட்டானேன்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காரணம் காட்டுவாங்க சில பேர். அப்ப வந்து வேதாத்தை பார்க்கும்போது அதுக்கு என்ன வேதாமாதம் அதை குறித்து என்ன பேசுன்னு பார்த்தோம்னா, அது வந்து அனைவருக்கும் அந்த சூழ்நிலை இல்லை. அது வந்து அந்த கடைசி நேரத்துல அவனால் இறங்கி வந்து ஞானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம யாரும் கிடையாது. அப்படி நம்மளால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கும்போது பரிசுத்தவர் நம்மள இடத்துல பேசும்போது நம்ம வந்து ஞானம் எடுக்க தயங்கணும்னு வச்சுங்க, அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியமா இருக்குது. இப்போ வந்து ஒரு மரண தருவாயில் ஒருவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றாங்க. அப்ப அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றாரு. அப்ப வந்து அவர் ஞானம் எடுக்குன்னு சொல்றாரு. அப்ப அவர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல அந்த அதே மாரி உள்ள ஒரு எக்ஸப்ஷன், அந்த மாரி உள்ள ஒரு சூழ்நிலையில உள்ளவர்களுக்கு, ஏன்னா அவர்களால் அதுக்கு பிறகு அவர்கள் குணமாகி வந்தாங்கன்னா ஞானம் எடுக்கலாம், திரும்ப வந்து எடுப்பாங்க. ஆனால் குணமாக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து படுக்கையில இருந்து அப்படியே அவர்கள் வந்து மறித்து விட்டார்கள்னா அவர்களுக்கு ஞானம் தடையா இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார், நம்மளுக்கு உதாரணத்துக்காக மட்டும் அவர் ஞானம் எடுக்கல. அவர் எதற்காக அவர் ஞானம் எடுத்தார்னா, எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்களே அந்த ஒரு கல்லனை பார்க்கிறோம். அதே போல எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து மரித்து போறல அவர்களுக்காக என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம பாவங்களுக்காக மரித்தார், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சார் ஞானம் எடுத்துட்டார். ஆனால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் எடுக்காம இருக்கிறோம்னு வச்சுங்க, அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு காரணமும் நம்ம வந்து சொல்லுவதற்கு வழி கிடையாது சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ வந்து எப்படி வந்து அது வந்து ஞானமுழுக்கின் வழியாக என்ன போட வசனம் எப்படி போட்டிருக்கு, ஞானமுழுக்கத்தின் வழியாக தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லிட்டு தெளியப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட ஒரு ஞானமுழுக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது, முழுக்கு வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க முழுக்கு ஞானத்தின் வழியாக தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்புன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஞானமுழுக்கு எப்படி எடுக்க வேண்டும் பார்த்தோம்னா வசனம் நிறைய போடப்பட்டிருக்கு. சில வசனங்களை யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், யோவான் 3:5 வசனம். ஆமா, இங்க வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிரதித்திரம் ஒருவன் எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் போடப்பட்டிருக்கு வேதாமத்துல. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு எப்படி ஞானம் எடுக்கணும். ஒருவன் என்னது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் ஆவினாலும், அப்ப ரெண்டும் சேர்ந்தாதான் என்னது ஞானம் முழுக்கு. இப்ப ஜலமும் இருக்கணும், ஜலனா தண்ணீர், தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் அதுதான் குறிக்குது. முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கணும். ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும், எப்படி போதகர் என்ன செய்யறார், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானம் ஆவினாலும் ஞானமுக்கு எடுத்தால்தான் என்ன பண்ண தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அப்பதான் பிரவேசிக்க முடியல, இல்லைன்னா பிரவேசிக்க மாட்டான் என்று என்ன சொல்ல, எப்படி போடுற, மெய்யாகவே மெய்யாகவே. பைபிள்ல ஒரு காரியத்தை 2 முறை சொல்லப்பட்டுச்சுன்னா எவ்வளவு முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப வந்து என்ன சார், இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்துகிறார், மெய்யாகவே மெய்யாகவே. அப்ப நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, யாராவது ஞானம் எடுக்க தயக்கமா இருந்தீங்கன்னா தயங்காதீங்க, நேரம் வந்து இதுவே நேரம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கே இது முக்கியமான காரியமா இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து இந்த முழுக்கு தண்ணி ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞானம் எடுப்பது எவ்வளவு ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆனா சில சபை என்ன செய்யறாங்க, அந்த ஜலத்தினாலும் அந்த ஆவினாலும் ஞானம் முழுக்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு காரியத்தை மட்டும் அவர்கள் செய்யறதே நம்ம பார்க்கிறோம் சில காரியத்துல. அப்ப இந்த ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லி சிலர் சொல்றோம்னு வச்சுங்க. அப்ப என்ன காரியம் நம்ம வந்து ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் தேவை, நம்ம ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு நான் ஞானம் முழுக்க எடுக்க வேண்டுமா, என்னென்ன காரியம் எனக்கு தேவை. முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்தை நம்ம இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன போதனைகளை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அதை வந்து என்ன பண்ண வேண்டும், அதுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன வேதாம் என்ன சொல்லி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இந்த தேவனுடைய உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொண்டு ஞானம் எடுக்கிறது அவசியமா இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த ஃபண்டமெண்டல் டீச்சிங்ஸ் சொல்லி சொல்றோம். நம்ம இன்னும் நம்ம இதுல மட்டும் கிடையாது, அந்த சபையில மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற சபையில பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அந்த ஃபண்டமெண்டல் டீச்சிங்ஸை கற்றுக் கொடுப்பாங்க. இன்னும்
கத்தச்சிசம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டகிசம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க கத்தோலிக்கர்ல. போயிருக்கீங்களா? கத்தோலிக்கர்ல இருந்தவங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பிடன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா இல்லையா? கை தூக்குறாங்க. நானும் படிச்சிருக்கேன் இந்த புக்கு. அந்த புக்கு இருக்கும், அதை படிச்சுதான் அந்த கேட்டகிசம் செய்வாங்க. ஆனால் நமது இதுலயும் என்ன செய்யறோம்? ஞான முழுக்க எடுப்பதற்கு முன்பாக ஒரு ஞான முழுக்க கேட்கும்போது உடனே கொடுக்கறதுல என்ன செய்யறோம்? நம்ம அதை வந்து தேவனை பற்றி நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? என்ன பேப்டிசம் கிளாஸ் சொல்லிட்டு கிளாஸ் பத்திஸ்மால் சொல்லிட்டு அந்த பேப்டிசம் கிளாஸ் நடக்குது. அதை என்ன செய்யறோம்? நம்ம வந்து இந்த 28 கோட்பாடுகளை அவர்களுக்கு என்னத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட கோட்பாடுகளை அவர்களுக்கு சொல்றோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? அதை ஞான முழுக்க அவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து அந்த கேட்டகிசம் கிளாஸ் நம்ம வந்து சொன்னாலும் சரி, அதுக்கு வந்திருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவது, அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த நபர், ஞானம் இருக்க நபர் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது இன்னும் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இங்க பாக்குறோம் அவருக்கு வந்து யாரு வந்து வெளிப்படுத்தினதுன்னு பாக்குறோம். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யாரு? ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி பாக்குறோம். நாமளும் வந்து வேதாமத்தை இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கணும் அவளால வந்து படிக்கும்போது யாரு நம்ம உள்ளத்துல பேசுகிறா? ஆவியானவர். உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் என்னோட உள்ளத்திலையும் ஆவியானவர் பேசுகிறார். அவர் பேசும்போது விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? அதை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக நம்ம வந்து ஞானம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து அதை நம்புறேன்னு சொல்றோம்னு வச்சுங்க, அது வந்து நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா அது வந்து ஞானம் எடுப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு அறிகுறி அல்ல. ஏன்னா சாத்தானும் நம்புறான் இயேசு கிறிஸ்து இருக்கிறது, உண்மையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பரலோகத்துல இருந்தவன், சாத்தானுக்கு தெரியும். அப்ப வந்து அவனுக்கு எல்லாம் கரையும். அப்ப வந்து நான் வந்து நம்புறேன்னு சொல்றது அது வந்து ஒரு தகுதி. அப்ப என்ன பண்ண முடியும்? அது வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை வந்து நம்ம விசுவாசத்தை செயல்ல காட்டும் போது அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஞானம் எடுக்க வேண்டும். நம்ம கர்த்தாவே நான் வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுங்க, அது கிடையாது. அதை நம்ம செயல்ல காட்டுவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா வேதாந்தத்துல பார்க்கும்போது ஒரு ஓமை கூட இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு என்ன செய்யறான ஒரு தாப்பன் வந்து அவனுக்கு வந்து ஒரு வேலை விடும்போது அந்த காரியத்தை வயலில் செய்யும்போது செய்யறேன் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் போக மாட்டான். இன்னொருவன் போலன்னு சொல்லிட்டு கடைசியில் போவான். அப்ப நம்ம செயலில் காட்டுவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு உதாரணமாக எடுத்து பார்ப்போம். இந்த ஞான முழுக்குக்கு உதாரணமாக என்ன, எப்படி வந்து வேதாமத்தில் அடிப்படையில எப்படி வந்து ஒருவர் ஞான முழுக்க எடுத்தாலும் என்ன காரியம்னு சொல்லிட்டு ஒரு 2 உதாரணத்தை நம்ம பார்த்து முடித்துக் கொள்வோம். அதுல முக்கியமான முதல் உதாரணம் என்னன்னா, இந்த எத்தியோப்பியன். நம்மளுக்கு தெரியும் எத்தியோப்பியன் கதை உங்களுக்கு தெரியும். எத்தியோப்பியன் ஆகிய அவருக்கு வந்து என்ன செய்யறாரு? பிலிப்பு என்ன செய்யறாரு? நம்ம இந்த வசனத்துக்கு உடனே வாசிச்சோம். அது அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 30-37 வசனத்துல வாசிக்கிறோம். ஆமா, நிறுத்திங்க போதும், அடுத்தது அப்புறம் வாசிக்கலாம். இப்போ வந்து இங்க பாக்குறோம், அந்த வந்து எத்தியோப்பியன் என்ன செய்யறாரு? அவர் வந்து அந்த சேரியட்ல அந்த ரதத்துல வந்துட்டு இருக்கும்போது அந்த பிலிப்புக்கு வந்து பரிசா பேசி அவர் என்ன செய்யறாரு? அங்க போய் அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்போது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி சாபத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறதே கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்ப வந்து வேதத்தை நம்ம வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. நிறைய பேர் நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க, நான் வேதத்தை முழுசா படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் சத்தியத்தை குறித்து பேசும்போது அவங்கள இருந்து எனக்கு வந்து சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப வந்து இங்க என்ன சொல்றாரு பாக்குறாரு, அவர் வந்து எனக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் என்ன கேட்கிறார்? அதுக்கு விளக்கம் அவருக்கு புரியுதான்னு கேட்கும்போது, அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த வேதாமத்துல போடப்பட்டிருக்குது. அதுக்காக அப்ப வந்து வேதாமத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு பரிசான உதவியும் தேவை, இல்ல ஆவியான ஒரு உதவி பெற்று என்ன பண்ணுமா அதை விளக்கம் அந்த ஆவிக்குறியில் வளர்ந்தவர்களோட சில அந்த பைபிள் ஸ்டடிங்கிறாங்களே,
அந்த இது அவள் விளக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அதை முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது வந்து இந்த பிலிப்புக்கு வந்து என்ன செய்யறாரு, எனக்கு வந்து என்ன பண்ணு அந்த வேதாந்தத்தை அதை விளக்கத்தை எனக்கு கூறுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம கேட்கறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன செய்யறாரு, அந்த திருப்பி என்ன செய்யறாரு, அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன கேள்வி கேட்கிறார். 36-37 வசனத்தை வாசிப்போம். அதுல என்ன பண்றோம், இவ்விதமாக அவர் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்புறம் என்ன செய்யறாரு, போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் உள்ள ஒரு இடத்த பார்த்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியுது கிளியரா, நம்மளுக்கு ஞானம் முழுக்க எடுக்கணும்னா என்ன தேவை, நம்மளுக்கு தண்ணீர் நிறைய இருக்கணும். அப்பொழுது மந்திரி என்ன செய்யறார், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானசம் பெறருக்கு தடை ஏதேனும் உண்டா? அப்ப என்ன சார், ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு வந்து தடை இருக்குதா, நான் ஞானம் முழுக்க எடுக்கலாமான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அதற்கு பிலிப்பு என்ன சொல்றாரு, நீர் முழு இருதயத்துடன் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானம் முழுக்க எடுத்தான் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவை முழு மனதோட என்ன செய்யற, முழு இருதயத்துடன் விசுவாசித்தால் தடை எதுவும் இல்லை சொல்லிட்டு அவர் ஞானம் முழுக்க எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பைபிள் என்ன செய்யற, முதல்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து அதை வேதத்தை வாசித்து அதை கேட்டுக்கொள்ளும் போது அடுத்ததாக அவர்கள் ஞானம் முழுக்க போறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் வேதாகமத்துல. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த அந்த இது கைதி கிடையாது, அந்த பவுலும் சீலாவும் ஜெயில அடைச்சிட்டு போது ஜெயில பாதுகாத்துட்டு இருந்த ஜெயிலர் இருக்காருல்ல பிலிப்பி, அந்த இதை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியான இந்த ஜெயிலர் அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கயன்று போயிற்று. பவுலும் சீலாவும் ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்காங்க. என்ன செய்யறாங்க, அவள் தேவனை துதித்து பாடும்போது என்ன செய்து அதிர்ந்து அவள் கட்டுகள் அவிழ்ந்ததை பார்க்கிறோம். உடனே அந்த அற்புதத்தை பார்த்து என்ன செய்யறார் அந்த ஜெயிலர், நானும் ஞானம் முழுக்க எடுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்போது பவுல் மிகவும் சத்தமிட்டு, நீ அவர் வந்து என்ன சார் தனி தற்கொலை பண்ணிக்கிறதா அவர் குத்த போகும்போது என்ன சார் பவுல் மிகவும் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அந்த அற்புதத்தை பார்க்கும்போது தேவன் இவர்களோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்ல தெள்ள தெளிவா அந்த ஜெயிலருக்கு தெரிஞ்சிடுச்சு, பவுலோடு சீலோடு இருந்தது சொல்லிட்டு. ஏன்னா அற்புதத்தை அவர் கண்ணால் பார்த்தார். உடனே என்ன செய்யறாரு, இவர் வணங்குவதுதான் என்னது உண்மையான தேவன் சொல்லிட்டு அவர் அறிந்து என்ன செய்தாரு, உடனே நானும் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நானும் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நானும் என்ன செய்ய வேண்டும் செய்யறாரு, அதுக்கு என்ன சொல்றாங்க, அடுத்தது என்ன செய்தார், அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா, ரட்சிக்கப்பட்டார். என்ன செய்தார், ரட்சிக்கப்பட்டார். 31வது வசனத்தை வாசிப்போம். 31. அதற்கு அவர் என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் கேட்கும்போது என்ன பதில் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. யாரை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அடுத்த வசனம் என்ன பண்றது, அப்பொழுது அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். கர்த்தரை விசுவாசி சொல்லி சொல்லப்பட்டது. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஞானம் கொடுத்துட்டாங்களா, இல்ல. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது, 32வது வசனம், அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும், அவனுக்கு மட்டும் கிடையாது, அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்ன செய்யறாங்க, போதிச்சுதான். நம்ம சபையில உடனே ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ண மாட்டாங்க, ஞானம் கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு என்ன செய்யுது, பைபிள் ஸ்டடி கொடுத்து அந்த முறையா தான் என்ன பண்ணுவாங்க, ஞானம் கொடுக்குது. அவளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த கொடுக்குறாங்க. அடுத்து 33வது வசனம் பார்க்கிறோம். மேலும் ராத்திரியிலே என்னது, அந்த நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவளுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே என்ன செய்தாங்க, ஞானஸ்தானம் பெற்றார்கள். சரி, எல்லாத்தையும் எனக்குலாம் சொல்லிட்டீங்க, நாளைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு தள்ளிப்பட்டார. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா அடுத்தது நாளைக்கு வந்து அவருக்கு என்ன நிலைமை, பவுலுக்கு சிலக்கு என்ன ஆகும்னு தெரியாது. உடனே என்ன பண்ணு, இன்னைக்கே அந்த இரவு நேரத்துல அந்த என்ன செய்யறாரு, உடனே அங்க என்ன செய்யுது, உடனே அவருக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்து உடனே என்ன பண்றாங்க, உடனே ஞானம் முழுக்கும்
அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த வீட்டாருக்கு எல்லாருக்கும் ஞானம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம். அடுத்த கட்டம் ஞானம் எடுத்துக்கிட்டா நம்ம பாவ வழியை விட்டு நம்ம வந்து திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் திரும்புவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ரோமர் 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்க பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் யாரு? நம்மளோட பாவ மனுஷனான நம்மள இருக்க ஒவ்வொரு பாவ மனுஷன் என்ன பண்ண அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்திலிருந்து நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக மரித்தான்னு சொல்லிட்டு அதை விசுவாசித்து நாமும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துக்கென்று நம்ம பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல யோவான் ஸ்நானகன் என்ன செய்தாரு? அவரு அனைவரும் வந்து ஞானம் முழுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது என்ன செய்யறாரு? மனம் திரும்பி ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். அதே போல அடுத்தது நம்ம பார்க்கும்போது மனம் திரும்புவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம என்ன மனம் திரும்புவது எதை குறிக்கிறது? அந்த ஞானம் முழுக்க எதை குறிக்கிறதுனா நம்ம என்ன பண்றோம்? தாழ்த்துகிறோம். நம்மளை என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை இருந்தால் தான் என்ன பண்ணணும்? தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன பண்ண நம்மளோட இப்போதும் வழக்கமாக நம்ம செய்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம இப்ப வந்து நீங்களும் சரி நானும் சரி ஞானம் முழுக்க எடுத்திருக்கலாம். அங்க எடுத்திருக்கும் போது என்னோட வாழ்க்கை ஞான முழுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என் வாழ்க்கை, ஞான முழுக்கு எப்படி இருந்தது என் வாழ்க்கை, நீங்கள ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களை வந்து உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா என்னையும் சரி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக ஞான முழுக்கு முன்னாடி இருந்த உங்களோட வாழ்க்கைக்கும் ஞான முழுக்கு எடுத்து இருக்கிற உங்களோட வாழ்க்கைக்கும் நிச்சயமா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஞான முழுக்கு முன்னாடி இருந்த உங்களோட வழக்கமான வாழ்க்கையும் ஞான முழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி காரியங்களை நீங்க செய்ய மாட்டீங்க. நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை விட்டு ஒழித்து என்ன பண்ண மாட்டோம்? நம்ம மாறி இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஞான முழுக்க எடுத்து நான் வந்து அப்படியே இருக்கிறேன்னா அது ரொம்ப ஆபத்துக்குரியது இருக்காரு. ஏன்னா நம்ம வந்து வளர்றவர்களா இருக்கணும். ஒரு சைக்கிள் இருக்குது, நம்ம என்ன பண்ண சைக்கிளை விட்டுக்கிட்டு போனீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? நீங்க முன்னாடி போக முடியும். சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிட்டு மிரிக்காம ஒரே இடத்துல நீங்க என்ன ஆவீங்க? அப்படியே நிப்பீங்களா? சைக்கிள் விடுறீங்கல்ல, எல்லாரும் விடுறீங்களா? என்ன செய்யுங்க? சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு 2 மிதிச்சுட்டு அப்படியே நீங்க என்ன விழுந்துடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவிக்குரிய வகையில ஞானம் எடுத்து வந்த தேதியில இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆவிக்குரிய வகையில் நம்ம வந்து வளர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து தேவனோட நம்ம நெருங்கிய வாழ முடியும். நம்ம அப்படி நம்ம விழுந்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சிலுவையை நம்ம நோக்கி பார்த்தவர்களாக நமது கண்களுக்கு முன்பாக அந்த சிலுவை வைத்தவர்களாக நம்ம என்ன பண்ண ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அந்த பாவத்தை விட்டு அறிக்கை செய்து எப்படி வந்து பேதுரு வந்து அவர் வந்து அறிக்கை செய்து அந்த பாவத்துக்காக எப்படி மனங்கஸ்து அழுதார் இயேசு கிறிஸ்து மறுதளித்த பிறகு, அதே பேர் நாமளும் வந்து பாவங்களை செய்யும்போது அதற்காக முழங்காடு பற்றி ஒவ்வொரு இரவும் நம்ம வந்து படுக்கை செல்வதற்கு முன்பாக நம்ம பாவங்களுக்காக அறிக்கையிட்டு நம்ம மனங்கஸ்து அழுது நம்ம என்ன பண்ண முடியும்? அதை மேற்கொள்வதற்கு நம்மளோட சொந்த முயற்சியாளோட பரிசுத்தவான்களோட பலத்தினால் நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றிக்கொள்வது அவசியமா இருக்குது. அப்பதான் நம்ம என்ன பண்ண பரலோகத்தில் நம்ம நுழைய முடியும். ஞானம் முழுக்க எடுத்து என்ன பண்றோம்? புதிய மனிதனாக புதிய துவக்கம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ளாக ஒரு புதிய துவக்கம் நம்மளுக்கு இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே போல நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் முழுக்க எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ண நம்ம வெறுமையாக்கி நாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தேவனிடத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டாம். மார்ட்டின் சொல்லியிருக்கிறாரு, அது எழுதி கூட வச்சிருந்திருக்காங்க. அது என்னன்னா, தேவன் ஒன்றும் இல்லாததுல இருந்து என்ன பண்ண முடியும்? அவரை அனைத்தும் உண்டாக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒன்றும் இல்லாததுல இருந்து உலகத்தை அவரை உண்டாக்கினார். அதே போல நாமும் தேவனிடத்தில் நம்ம வந்து ஞானம் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது அப்பதான் என்ன பண்ணுவோம்? தேவன் நம்ம எடுத்து அவர் நம்ம உருவாக்க முடியும், ஒரு பாண்டமாக உருவாக்க முடியும். இல்ல நம்ம கடினமான ஒரு ஆளாக இருந்தோம்னு வச்சுங்க, பாண்டமா இருந்து நம்ம வந்து அவருக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கலன்னு வச்சுங்க, அவர் நம்ம எடுத்து என்ன பண்ண முடியாது? நம்ம ஒவ்வொரு கருவியாக எடுத்து யார் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியாது. ஆகையினால் நம்ம வந்து ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்?
நம்ம வந்து அவரோட கையில வந்து ஒரு ஒரு களிமண்ணாக இருக்கும்போது தான் அவரை என்ன பண்ண முடியும், நம்ம எடுத்து அவர் பயன்படுத்த முடியும். நம்ம வந்து அதான் வாசிச்சது போல நம்ம என்னது பேதுரு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இதுல இன்னும் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுறது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் பெற்றும் போது என்ன பண்றோம், நம்ம பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்றோம். பரிசுத்தாவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் ஆசையா இருக்குதா? பரிசுத்தாவின் நம்ம வந்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்போ முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும்? போன வாரம் போதகர் கூட என்ன செய்தார், நம்மளுக்கு இது நிறைய காரியங்கள் எடுத்தார். அப்ப ஞானமுழுக்கத்தின் மூலமாக தான் நம்ம அந்த நம்ம பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது பாவத்தை நான் ஞானமுழுக்க எடுத்துட்டு பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, பாவத்தில் உழுவோம். அப்படி உழும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, கற்பனையை நம்ம பார்க்கிறவர்களாக. எத்தனை பேர் வீட்டுல கற்பனையை வைத்திருக்கிறீர்கள், ஒட்டி வச்சிருக்கீங்க? எங்க அப்பா அங்க போயிருந்தேன், காரைக்கால் போயிருந்தப்ப காரைக்கால் சர்ச்சில் கொடுத்துருந்தாங்க. இந்த கற்பனையை வந்து என்ன சொன்னாங்க, ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க வீட்டுல வச்சுங்களேன். எத்தனை பேர் வீட்டுல கற்பனையை ஒட்டி வச்சிருக்கீங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த சபையில இருக்கும்போது பிரதர் அல்மோ அந்த கற்பனையை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நானும் வாங்கிட்டு வந்து அங்க பிள்ளைங்க ரூம்ல ஒட்டி வச்சேன். நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வச்சு வந்து என்ன செய்யணும்னா அதை வந்து நம்ம வந்து வாசிச்சு பார்த்து, ஒவ்வொரு கற்பனையும் வாசிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவங்களுக்கு உயிர்த்து ஆராய்ந்து அதில் உள்ள பாவங்கள் ஏதாவது இந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண அறிக்கை செய்து அதை வந்து என்ன பண்ண விட்டு நம்மளோட பாவ வாழ்க்கையை நம்ம வந்து மாத்தி நம்மளை வந்து இயேசு கிறிஸ்து நம்மளோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மட்டும் ரட்சிக்க வரல, உங்களையும் ரட்சிக்கிறதுக்காக என்ன செய்தார், அவர் சொந்த இரட்சகராக நமக்கும் சொந்த இரட்சகராக இருக்கிறார். நாமளும் வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த பரம காணானை சென்று அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஞானமுழுக்கின் வழியாக தான். எப்படி இஸ்ரேல் மக்கள் கடந்தாலும் ஞானமுழுக்கின் வழியாக ஞானமுழுக்கு எடுத்தாதான் நாம என்ன பண்ண முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய முடியும். ஏனென்றால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக இந்த காரியங்களை பார்த்து முடித்துக் கொள்வோம். அதே போல நம்ம என்னென்ன காரியங்களை பார்த்தோம், ஞானமுழுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஞானமுழுக்கு எடுத்தது எப்படி என்ன பண்ண முடியும், ஞானமுழுக்கு எடுக்கிறது எப்படி வந்து அனைவருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானமுழுக்கு எடுக்கிறவர்களை அவர் என்ன செய்யறார், மனுஷகுமாரனும் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய பிதாவின் முன்பாக என்ன செய்யறாரு, அறிக்கை செய்யறதை நம்ம பார்க்கலாம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ அவருடைய 2ஆம் வருகையில் அறிக்கை பண்ற விரும்புகிறோமா? இப்ப நாம என்ன பண்ண மாட்டோம், அறிக்கை பண்ணுவது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானமுழுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தா நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்படி நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்தகராட்சியாக ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். முழுமையா விசுவாசிக்கிற போது உங்களில் யாருக்காவது வந்து அந்த தடை இருந்ததுன்னா அந்த தடை வந்து இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன் அந்த தடை இருக்குது, அந்த தடை எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், வேதாம சொல்லுது தாமதிக்காதன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. தாமதிக்காமல் உடனே என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு என்று ஒப்பு கொடுவதற்கு நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம தடங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச காரியம் என்ன செய்ய மாட்டோம், தள்ளி போட மாட்டோம். இன்னைக்கே முட்டா ஓடி போய் நம்ம என்ன பண்றோம், வாங்கிட்டு வந்துடுவோம். அப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இன்னும் உதாரணங்கள்லாம் பார்த்தோம். இந்த உதாரணத்துல என்ன பண்றாங்க, அன்று இரவே நம்ம என்ன பண்றது, அந்த எப்படி அந்த ஜெயிலர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஞானமுழுக்கு எடுத்தார், நம்மளும் வந்து என்ன பண்ண வேண்டும், உடனே ஒப்பு கொடுக்கறதாக இருக்க வேண்டும். நீங்க வந்து பல நாட்கள் ஒரு சபைக்கு வந்து அட்வென்ட் சபைக்கு பல நாட்கள் நீங்க வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கலாம், வருஷக்கணக்கா நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா வருஷக்கணக்கா வந்துட்டு இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, முடிவு எடுக்க வேண்டும். இது கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தா அந்த தடங்களை நீக்கி போடுங்க. ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது, காலம் வந்து இன்னும் நிறைய இல்லை. அந்த தடங்களை நீக்கி போட்டு நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, தேவனுக்கென்று நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நாள் வந்து இன்னைக்கே நீங்க எடுக்கணும். ஏன்னா நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் என்னது, உங்களுக்காக யார் முடிவு எடுத்துரும், அப்புறம் நீங்க தேவனுக்கென்று முடிவு எடுக்காம போனீங்கன்னா உங்களுக்காக யார் முடிவு எடுப்பானா, சாத்தான் முடிவு எடுத்துருவான். என்னோட வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஞானம் முழுக்க எடுக்கிறேன்னு சொன்னவங்க கடைசியில வந்து சொல்லிட்டு இருந்தவங்க ஞானம் முழுக்க தள்ளி போட்டாங்க. பரிசுத்தாவியானவர் அவளுக்கான அந்த வாய்ப்பை வந்து சாதகமா அனுப்பி தருவார். அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வந்து தள்ளி நிராகரித்து தள்ளுறோம் என்றா, தள்ளி விட்டோம்னா
பிற்பாடு நான் எடுக்கிறேன் என்று சொன்னோம்னா, என்னால பிற்பாடு எடுக்க முடியும் நான் சொன்னேன்னா, அந்த வாய்ப்பு திரும்ப வருமானு சொல்றது நிச்சயம் கிடையாது. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன், அந்த ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் அவங்க ஜீவனால வந்ததே இல்லை, வாழ்க்கை வரல. ஆகையினால இதை கேட்டுக்கொண்டிருக்கவர்களே, யாராவது வந்து ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கு பிற்பாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்தீங்கன்னா, இன்றைக்கே நேரம், இதுவே கிருபையின் காலம். ஆகையினால தள்ளாமல் இன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருக்கென்று நிக்கிறவர்களாக நீங்க ஒரு தீர்மானம் எடுக்குமாறு உங்களை அழைக்கிறேன். அதே போல ஞானம் முழுக்க எடுத்து இருந்தாலும் சரி, தேவனை விட்டு வெகு தூரம் சென்று இருந்தாலும் அது நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பவும் தேவனிடத்தில் வந்து நீங்க திரும்ப வருமாறு உங்க பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாக, தேவனுக்கென்று நிற்கிறவர்களாக நீங்க ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறார், உங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், செவி கொடுத்து பரிசுத்தாவின் சொல்லி கேட்டு தேவனுக்கென்று நம்ம ஒரு நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஞானம் முழுக்க எடுத்து இருந்தாலும் சரி, அல்லது எடுக்க காத்திருக்கலாம் சரி, இன்றே முடிவெடுத்து நம்மளோட பாவ வாழ்க்கையை விட்டு விலகி கிறிஸ்துவுக்கு என்று வளர்வர்களாக நீங்க ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் உங்களையும் என்னையும் அழைக்கிறேன். இதுவே இந்த நாளில் உங்களுக்கும் எனக்குமான ஜெபமாய் இருக்கிறது. ஆமென்.